இந்த உரை மென்மையாக கேட்க வரவில்லை. இது உங்களை உள்ளுக்குள் குலுக்கி எழுப்ப வருகிற குரல். இந்திய அரசியலமைப்பு நமக்கு 5 ஆயுதங்களை கொடுத்திருக்கிறது. ஆர்டிகல் 14 சமத்துவம், ஆர்டிகல் 15 பாகுபாடு ஒழிப்பு, ஆர்டிகல் 16 வாய்ப்பு சமம், ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு, ஆர்டிகல் 32 நீதியை கேட்கும் உரிமை. ஆனால் இத்தனை சக்தி உங்கள் கையில் இருந்தும் நீங்கள் சோம்பேறியாக இருக்கிறீர்கள். படிக்கவில்லை, சிந்திக்கவில்லை, கேள்வி கேட்கவில்லை, முயற்சி எடுக்கவில்லை. அதனால்தான் இன்னும் உங்களை மிதிக்கிறார்கள். சட்டம் உங்களை காப்பாற்றும் என்று நம்புகிறீர்கள். ஆனால் சட்டத்தை பயன்படுத்த தைரியம் இல்லை என்றால் அது வெறும் காகிதம்தான். இதை தெரிந்த மனிதன் B.R. அம்பேத்கர். அவர் சட்டத்தை எழுதவில்லை. முதலில் உங்களை எழுப்ப நினைத்தார். ஏனெனில் அடக்குமுறை வெளியே இல்லை. அது உங்கள் மனசுக்குள் பயமாக, சோம்பேறித்தனமாக, ஊக்கம் இல்லாமையாக ஒளிந்திருக்கிறது. இதை உடைக்காமல் எந்த ஆர்டிக்கிள் உங்களையும் காப்பாற்றாது. கேளுங்கள், இது கடுமையான உண்மை. இப்போது நான் பேசப்போகும் ஆர்டிக்கிள் 14 சமத்துவம். இது உங்களை எழுப்பாத நாள் நீங்கள் வாழ்ந்தும் பயனில்லை. இந்திய அரசியலமைப்பின் முதல் உயிர் ஆர்டிக்கிள் 14 தான் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏனெனில் சமத்துவம் இல்லாத எந்த சமூகமும் மனித சமூகமாக இருக்க முடியாது என்பதை வாழ்க்கையால் உணர்ந்த மனிதன் அம்பேத்கர். அவர் சமத்துவத்தை புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டவர் அல்ல, அவமானத்திலிருந்து கற்றுக்கொண்டவர். பள்ளி மாணவனாக இருந்தபோது தரையில் உட்கார வைக்கப்பட்டார். குடிக்க தண்ணீர் கூட தன் கையால் எடுக்க அனுமதி இல்லை. சாதி காரணமாக மனிதன் அல்ல என்று நடத்தப்பட்ட அந்த நொடிகளிலேயே அவர் மனசில் ஒரு நெருப்பு எழுந்தது. மனிதனாக வாழ இந்த நாட்டில் எந்த சட்டமும் இல்லையா என்ற கேள்விதான் ஆர்டிகிள் 14 பிறந்தது. நீங்கள் இன்று மோட்டிவேட் இல்லை என்று சொல்லி சோம்பேறியாக இருக்கிறீர்கள். ஆனால் அவர் சமத்துவம் இல்லாததால் தூங்க மறுத்தார். அதற்கு முன் இந்தியா முழுக்க சட்டம் இருந்தது. ஆனால் மனித மரியாதை இல்லை. உயர் சாதிக்கு ஒரு நீதி, கீழ் சாதிக்கு வேறு நீதி. பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு வேறு சட்டம். அதிகாரத்தின் காலடியில் மண்டியிட்ட சட்டம் மனிதனுக்கு எதிரான சட்டம். அம்பேத்கர் இதை பார்த்தார், புரிந்தார், பொங்கினார். அதனால்தான் அவர் சொன்னார், சமத்துவம் இல்லாத சுதந்திரம் ஒரு பொய், சமத்துவம் இல்லாத ஜனநாயகம் ஒரு நாடகம். ஆர்டிகிள் 14 அரசுக்கு மட்டும் எழுதப்பட்ட வரி அல்ல, அது சமூகத்தின் முகத்தில் அறைந்த அடிதான். யாரும் சட்டத்திற்கு மேலில்லை, யாரும் சட்டத்திற்கு கீழில்லை என்று முழங்கும் புரட்சிகர அறிவிப்புதான் இது. அம்பேத்கர் இந்த சட்டத்தை எழுதும்போது எதிர்கால இந்தியாவை மட்டும் பார்க்கவில்லை, தனது கடந்த கால காயங்களையும் பார்த்தார். ரயிலில் பயணம் செய்தபோது தங்க விடுதி மறுக்கப்பட்டது. வழக்கறிஞராக இருந்தபோது கூட சாதி காரணமாக அவமதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பழிவாங்கவில்லை. ஏனெனில் அவர் தெரிந்திருந்தது, தனிமனித கோபம் சமூகத்தை மாற்றாதது, ஆனால் சட்டம் சமூகத்தை கட்டுப்படுத்தி மாற்றும் என்று. இன்று நீங்கள் கோபமாக பேசுகிறீர்கள், ஆனால் எந்த சட்ட அறிவும் இல்லாமல் அது வீணாகிறது. அவர் கோபத்தை கல்வியாக மாற்றினார், கல்வியை சட்டமாக மாற்றினார், சட்டத்தை நாட்டின் முதுகெலும்பாக மாற்றினார். ஆர்டிகிள் 14 சொல்லும் சமத்துவம் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பது அல்ல, எல்லாருக்கும் ஒரே மனித மரியாதை கிடைப்பது. யார் பேசினாலும் ஒரே மதிப்பு, யார் வழிபட்டாலும் ஒரே உரிமை, யார் பிறந்தாலும் ஒரே சட்ட பாதுகாப்பு. இதுதான் அதன் உண்மை அர்த்தம். அம்பேத்கர் எச்சரித்தார், அரசியலமைப்பில் சமத்துவம் எழுதிவிட்டு சமூகத்தில் சமத்துவம் நடைமுறைக்கு வரவில்லை என்றால் இந்த நாடு வெடிக்கும் என்று. இன்று யாராவது காவல் நிலையத்தில், நீதிமன்றத்தில், அரசு அலுவலகத்தில் சாதி, பணம், பதவி வைத்து வேறுபாடு காட்டினால் ஆர்டிகிள் 14
அவர்களுக்கு எதிராக நின்று கேள்வி கேட்கும். ஆனால் கேள்வி கேட்க நீங்கள் தயாரில்லை என்றால் சட்டம் அமைதியாக இருக்கும். நினைவில் வை, ஆர்டிகிள் 14 நீதிமன்றத்தில் மட்டும் செயல்பட வேண்டியது அல்ல, அது உங்கள் மனதிலும் செயல்பட வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் வேலையிடத்தில், உங்கள் ஊரில் யாரையும் மனிதன் என்ற ஒரே அடையாளத்தில் பார்க்கும் நாளே ஆர்டிகிள் 14 உயிரோடு நடக்கத் தொடங்கும். அம்பேத்கர் கனவு கண்ட இந்தியா அதுதான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அந்த ஒரு வரி வெறும் எழுத்து அல்ல, அது ஒடுக்கப்பட்ட மனிதனின் உயிர்க்குரல். இந்த பகுதி நேரடியாக உங்களை நோக்கி பேசுகிறது. ஏனெனில் ஆர்டிகிள் 16 யாரையும் காப்பாற்ற வரவில்லை, அது வாய்ப்பை திறந்து வைக்கிறது. அதை பிடிக்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் பொறுப்பு என்று அம்பேத்கர் தெளிவாக சொன்ன சட்டம்தான். இது அரசியலமைப்பு வேலை வாங்கித் தரும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்கள் அறியாமை. ஆர்டிகிள் 6 சொல்லுவது அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு சமம். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த உழைப்பு தேவை, முயற்சி தேவை, தைரியம் தேவை. இன்று பெரும்பாலான மனிதர்கள் புலம்புகிறார்கள், வாய்ப்பு இல்லை என்று. ஆனால் உண்மையில் அவர்கள் முயற்சி இல்லை. சோம்பேறித்தனம்தான் அவர்களை பின்னால் இழுக்கிறது. அம்பேத்கர் இதை பார்த்த மனிதன். அவர் வாழ்ந்த காலத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவர் படிக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டார். உயர்கல்வி கனவு கூட காணக்கூடாது என்று சொல்லப்பட்டது இருந்தும் அவர் படித்தார். காரணம், அவர் தெரிந்திருந்தார். வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அதை உருவாக்க வேண்டும் என்று. நீங்கள் இன்றைக்கு அரசு வேலை கிடைக்கவில்லை என்று புலம்புகிறீர்கள். ஆனால் தேர்வுக்கு படிக்கவில்லை, தேர்ச்சி பெற முயற்சி செய்யவில்லை, தோல்வியை தாங்கவில்லை. அதற்கு பிறகு சமூகம்தான் காரணம், அரசுதான் காரணம் என்று சொல்லுகிறீர்கள். இது ஆர்டிகிள் 16 இன் அர்த்தத்தை தலைகீழாக மாற்றுவது. ஆர்டிகிள் 16 சொல்கிறது, உன் சாதி, உன் மதம், உன் பிறப்பு, உன் பாலினம், உன் அடையாளம் உன்னை தடுக்க முடியாது. ஆனால் உன் சோம்பேறித்தனம் உன்னை முழுமையாக அழிக்க முடியும் என்று அம்பேத்கர் ரிசர்வேஷன் பற்றி பேசினார். ஆனால் அதை பலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். ரிசர்வேஷன் சோம்பேறிகளுக்கான சலுகை அல்ல, அது வரலாற்று தடைகளை சமநிலைப்படுத்தும் கருவி. ஆனால் அந்த கருவியையும் உழைப்பில்லாமல் பயன்படுத்த நினைத்தால் அது வீழ்ச்சியை தான் தரும் என்று அவர் எச்சரித்தார். ஆர்டிகிள் 16 இன் உண்மை அர்த்தம் வாய்ப்பு சமம். ஆனால் முடிவு உழைப்பின் அடிப்படையில்தான். இன்று மோட்டிவேட் இல்லை என்று சொல்லி ஒருவர் வீட்டில் உட்கார்ந்தால் ஆர்டிகிள் 16 அவரை தூக்கி முன்னே வைக்காது. இன்று இனிஷியேட்டிவ் எடுக்காமல் பயந்து நிற்பவரை அரசியலமைப்பு கைப்பிடித்து அழைத்து போகாது. அம்பேத்கர் சொன்னார், கல்விதான் உன் ஆயுதம், தன்னம்பிக்கைதான் உன் கவசம், முயற்சிதான் உன் அடையாளம். இவை இல்லாமல் எந்த ஆர்டிகிள் உனக்கு வேலை செய்யாது. அவர் வாழ்க்கையே இதற்கு சாட்சி. அவர் வெளிநாட்டில் படிக்க சென்றபோது பணம் இல்லை, ஆதரவு இல்லை, வழிகாட்டி இல்லை. இருந்தும் அவர் கற்றுக்கொண்டார். காரணம், அவர் தெரிந்திருந்தார். அறிவுதான் அதிகாரம் என்று. நீங்கள் இன்று வாய்ப்பு கிடைத்தும் அதை வீணாக்குகிறீர்கள். மொபைலில் மணி நேரங்கள் செலவழித்து வாழ்க்கையில் 1 மணி நேரம் கூட செலவழிக்க மறுக்கிறீர்கள். பிறகு வேலை இல்லை, முன்னேற்றம் இல்லை என்று அழுகிறீர்கள். இது ஆர்டிகிள் 16 தோல்வி அல்ல, இது உங்கள் மனசின் தோல்வி. அம்பேத்கர் தெளிவாக சொன்னார், அரசு சம வாய்ப்பு தரும், ஆனால் சம முடிவு தராது. அந்த முடிவு உன் உழைப்பால்தான் எழுதப்படும். இன்று நீ முயற்சி எடுக்கவில்லை என்றால் நாளை உன் இடத்தை வேறு ஒருவர் பிடித்து விடுவார். பிறகு நீ அமைப்பை குறை சொல்லுவாய், சமுதாயத்தை குறை சொல்லுவாய், அரசியலமைப்பை குறை சொல்லுவாய். ஆனால் உண்மையில் நீ உன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பாய். ஆர்டிகிள் 16 உனக்கு ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறது. அந்த கதவை தள்ளி திறப்பதா, இல்லை வெளியே நின்று திட்டுவதா என்பது உன் முடிவு. அம்பேத்கர் கனவு கண்ட இளைஞன் வாய்ப்பை பார்த்து ஓடுபவன் அல்ல, வாய்ப்பை பார்த்து எழுபவன், அதற்கு தயாராக இருப்பவன். நீ அந்த தயாரிப்பை செய்யவில்லை என்றால் எந்த சட்டமும் உன்னை உயர்த்தாது. நினைவில் வை, ஆர்டிகிள் 16 உன்னை சோம்பேறியாக வாழ அனுமதிக்கவில்லை, அது உன்னை பொறுப்புள்ள மனிதனாக மாற்றத்தான் எழுதப்பட்டது. இந்த பகுதி உங்களை நிம்மதியாக கேட்க விடாது. ஏனெனில் ஆர்டிகிள் 17 இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய பாவத்தை நேரடியாக கழுத்தை பிடித்து கேள்வி கேட்கிறது. தீண்டாமை, இது ஒரு பழக்கமல்ல, இது மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்று சட்டத்தில் எழுத வைக்க ஒரு மனிதன் தன் முழு வாழ்க்கையையும் எரித்தான்.
அந்த மனிதன் B.R. அம்பேத்கர். அவர் தீண்டாமையை புத்தகத்திலிருந்து அறிந்தவர் அல்ல, அதை உடலில் அனுபவித்தவர். பள்ளிக்குள் நுழைய முடியாத அவமானம், தண்ணீர் தொட முடியாத கொடுமை, உணவு அருகில் உட்கார முடியாத வேதனை, கோவிலுக்குள் கால் வைக்க கூட தடை, மனிதன் மனிதனை தொடக்கூடாது என்று சொல்லும் இந்த வன்முறைதான் இந்திய சமூகத்தின் உண்மை முகம் என்று அவர் கண்ணீர் விழாமல் பார்த்தார். ஆனால் உள்ளுக்குள் கொதித்தார். அதனால்தான் ஆர்டிகிள் 17 எழுதப்பட்டது. தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது என்று மட்டுமல்ல, தீண்டாமை ஒரு குற்றம் என்று சட்டம் சொல்ல வேண்டும் என்று அவர் வற்புறுத்தினார். ஏனெனில் பாவம் என்று சொன்னால் சமூகம் மன்னித்துவிடும், குற்றம் என்று சொன்னால் சட்டம் தண்டிக்கும். அவர் இதை நன்றாக புரிந்து கொண்டார். நீங்கள் இன்னும் தீண்டாமை முடிந்துவிட்டது என்று பொய் சொல்கிறீர்கள். ஆனால் இன்னும் கோவிலில் தனி வரிசை, இன்னும் கல்லூரியில் தனி பெயர், இன்னும் கல்யாணத்தில் தனி தட்டு, இன்னும் கிராமத்தில் தனி கிணறு, இன்னும் மனிதனை மனிதனாக தொட மறுக்கும் மனசு. இது எல்லாம் என்ன நாகரிகம் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள்? இது நாகரிகம் அல்ல, இது அடக்குமுறையின் புதுப்பித்த பதிப்பு. அம்பேத்கர் சொன்னார், தீண்டாமை ஒரு மனிதனை மட்டுமல்ல, முழு சமூகத்தை நோயாளியாக்கும் என்று. ஏனெனில் ஒரு சமூகத்தில் ஒருவனை தாழ்த்தினால் அந்த சமூகம் முழுவதும் தாழ்ந்துவிடும். ஆர்டிகிள் 17 அரசுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு எதிராக எழுதப்பட்டது. நீங்கள் யாரையும் தொட மறுத்தால் நீங்கள் சட்டத்தை மீறுகிறீர்கள். நீங்கள் யாரையும் கீழே பார்த்தால் நீங்கள் மனிதத்தன்மையை கொன்றுவிடுகிறீர்கள். நீங்கள் உன் வீட்டில் உன் குழந்தைகளுக்கு இன்னும் சாதி சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்றால் நீ உன் தலைமுறைக்கு அடிமைத்தனத்தை பரிசளிக்கிறாய். அம்பேத்கர் இதை பார்த்து பயப்படவில்லை. அவர் நேரடியாக சொன்னார், இந்து சமூகம் தீண்டாமையை விட்டுவிடவில்லை என்றால் இந்த நாடு ஒருபோதும் ஒற்றுமையாக மாறாது என்று. அவர் புத்த மதம் ஏற்றது தப்பிக்க அல்ல, எதிர்ப்புக்காக. அவர் உடைத்தது ஒரு மதம் அல்ல, மனிதனை மனிதனாக நடத்த மறுக்கும் மனசை தான். ஆர்டிகிள் 17 அந்த மனசுக்கு எதிரான சட்டம். இது யாராவது உங்களை தொட மறுத்தால் அது அவமானம் மட்டுமல்ல, அது ஒரு குற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சட்டம் உங்களோடு நிற்கிறது. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த குற்றம் தொடரும். அம்பேத்கர் எச்சரித்தார், சமூக சீர்திருத்தம் இல்லாமல் அரசியல் சுதந்திரம் பயனில்லை என்று. ஆர்டிகிள் 17 தான் அதற்கான சாட்சி. இன்று நீங்கள் தீண்டாமை பற்றி பேச சோம்பேறியாக இருக்கிறீர்கள். ஏனெனில் அது உங்களை பாதிக்கவில்லை, ஆனால் அது உங்களை மனிதன் என்ற அடையாளத்தில் பாதிக்கிறது. நீங்கள் இன்னும் வேறுபாட்டை சகித்துக் கொண்டால் நாளை அந்த வேறுபாடு உங்களை விழுங்கும். ஆர்டிகிள் 17 செயல்படும் நாள் சட்டம் அமல்படுத்தும் நாள் அல்ல, அது சமூக மனசு வெட்கப்படும் நாள். அந்த நாளில்தான் இந்தியா மனிதநேய நாடாக மாறும். இல்லையென்றால் இது பெயருக்கு மட்டும் சுதந்திரமுள்ள நாடு, மனசுக்குள் இன்னும் அடிமைத்தனம். இந்த பகுதிதான் அரசியலமைப்பின் உச்சக்குரல். ஏனெனில் ஆர்டிகிள் 32 இல்லையென்றால் ஆர்டிகிள் 14, 15, 16, 17 எல்லாம் வெறும் அழகான வார்த்தைகளாகிவிடும். இதை தெளிவாக புரிந்த ஒரே மனிதன் B.R. அம்பேத்கர். அதனால்தான் அவர் ஆர்டிகிள் 32 ஐ இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று நேரடியாக அறிவித்தார். கேளுங்கள், இது சாதாரண உரிமை அல்ல, இது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றும் கடைசி ஆயுதம். ஆர்டிகிள் 32 சொல்கிறது, உன் உரிமை மீறப்பட்டால் நீ யாரிடமும் கையேந்த வேண்டாம், நீ நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கே போகலாம். இது ஒரு வரி போல தெரிந்தாலும் அதன் உள்ளே ஒடுக்கப்பட்ட மனிதனின் நூற்றாண்டு அழுகுரல் இருக்கிறது. அம்பேத்கர் இதை எழுத காரணம், அவர் வாழ்க்கை முழுக்க யாரிடமும் நீதியை கேட்க முடியாத மனிதர்களை பார்த்தார். தண்ணீர் கேட்டால் அவமானம், கல்வி கேட்டால் அடக்குமுறை, மரியாதை கேட்டால் மௌனம். இப்படிப்பட்ட சமூகத்தில் நீதியை யார் தருவார் என்ற கேள்விக்கான பதில்தான் ஆர்டிகிள் 32. நீங்கள் இன்று நீதிமன்றம் என்றால் பயப்படுகிறீர்கள். ஆனால் அவர் நீதிமன்றத்தை உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக மாற்றினார். அரசு உன்னை அடக்கினால், காவல்துறை உன்னை மிரட்டினால், அதிகாரி உன்னை அவமதித்தால், பெரும்பான்மை உன்னை மிதித்தால் நீ அமைதியாக இருக்க வேண்டியவன் அல்ல. நீ நேரடியாக நீதியை கேட்கலாம் என்று அவர் உங்களுக்கு கொடுத்த தைரியம்தான். ஆர்டிகிள் 32. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உரிமை மீறப்பட்டாலும் அமைதியாக இருக்கிறீர்கள், பயப்படுகிறீர்கள், சோம்பேறியாக இருக்கிறீர்கள். அப்புறம் இந்த நாடு மாறவில்லை என்று புலம்புகிறீர்கள். அம்பேத்கர் சொன்னார், உரிமைகள் காகிதத்தில் இருக்கட்டும்,
மனிதன் அவற்றை பயன்படுத்தாவிட்டால் அவை இறந்துவிடும் என்று. ஆர்டிகல் 32 உங்களை நீதிமன்றத்துக்கு மட்டும் அழைக்கவில்லை, அது உங்களை தைரியமான குடிமகனாக மாற்ற அழைக்கிறது. அவர் தெளிவாக சொன்னார். ஆர்டிகல் 32 ஐ நீக்கினால் நான் இந்த அரசியலமைப்பையே ஏற்க மாட்டேன் என்று, ஏனெனில் இது இல்லாமல் ஒடுக்கப்பட்டவன். ஆர்டிகல் 32 says நீயே உன் உரிமையின் காவலன் என்று. இதுதான் அம்பேத்கரின் கோபம், இதுதான் அவரது புரட்சி. அவர் உங்களை பிச்சைக்காரனாக மாற்றவில்லை, அவர் உங்களை உரிமையாளராக்கினார். நினைவில் வை. ஆர்டிகல் 32 இல்லையென்றால் இந்த அரசியலமைப்பு ஒரு அலங்கார புத்தகம்தான். ஆர்டிகல் 32 உயிரோடு இருக்கும் வரை இந்த நாடு முழுமையான அடிமைத்தனத்துக்கு திரும்ப முடியாது. ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. நீங்கள் பயத்தை விட்டு வெளியே வர வேண்டும், சோம்பேறித்தனத்தை உடைக்க வேண்டும், அமைதியை விட்டுவிட்டு கேள்வி கேட்க வேண்டும். அப்போதுதான் ஆர்டிகல் 14 சமம், ஆர்டிகல் 15 பாகுபாடு ஒழிப்பு, ஆர்டிகல் 16 வாய்ப்பு, ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு எல்லாம் உயிர் பெறும். அம்பேத்கர் கனவு கண்ட இந்தியா ஒரு அமைதியான கூட்டம் அல்ல, அது விழித்திருக்கும் குடிமக்களின் நாடு. ஆர்டிகல் 32 உங்களை அதற்காகத்தான் உருவாக்கியது. நீ அதை பயன்படுத்தவில்லை என்றால் வரலாறு உன்னை மன்னிக்காது. ஏனெனில் உன் கையில் ஆயுதம் இருந்தும் நீ அடிமையாக வாழத் தேர்ந்தெடுத்தாய்.